சாமந்தி சீரியல்ல பரபரப்பான கட்டத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். கோடீஸ்வரன் அரசிக்கு பக்கத்துல போய் நின்று தான் பொண்ணை இந்த வீட்டை மருமகளாக்க போறேன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தாங்க. அங்க செக்யூரிட்டி விட மாட்டேன்னு சொல்றாங்க. இதை பார்த்த கோடீஸ்வரன், ஓஹோ அரசி என்னையே மேடைக்கு விடலையில, உன்னை நான் எப்படி அவமானப்படுத்தணுமோ அப்படி அவமானப்படுத்துறேன் பாரு, நான் போறதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் சங்கதி நடக்க போகுது பாருன்ட்டு மனசுக்குள்ள அப்படி கோவத்தோட போய் உட்காந்துருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து அரசி, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, முதல்ல இனி இங்கிருந்து தப்பிச்சு போற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அர்ஜுன் கோடீஸ்வரன் கிட்ட கேட்குறாங்க, என்னமாம்மா அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு போனீங்களான்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், 60 கிலோ தங்கமே என் பொண்ணு தான், என் பொண்ணையே கொடுக்கலான்ட்டு இருக்கேன், இதில் கிஃப்ட் வேறு கொடுக்கணுமா, என் பொண்ணையே அவன் மருமலாய்க்கு போகிறாங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சிரிக்கிறாரு அர்ஜுன். அப்போ சாமந்தி ஃபோன் பண்ணுறாங்க. இந்த சாமந்தி எதுக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு அர்ஜுன் சாமந்தியை போய் பார்க்க போகிறாங்க. இந்த கிஃப்ட்டை கொண்டு அம்மாவுக்கு கொடுங்கிறாங்க. ஓ அம்மாவுக்கு கொடுக்குறக்காக கொடுக்குறியா, ஆனால் அம்மா இதை வாங்கிட்டு அதை நல்லபடியாக ஏற்றுக்குவாங்களா இல்லை வீசிடுவாங்களான்னு தெரியலையேங்கிறாங்க. கண்டிப்பாக இதை ஏற்றுக்குவாங்க, நீ வேணாலும் கொண்டு கொடுத்து பாருங்கிறாங்க. அப்போ அர்ஜுன் அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு தயங்கி தயங்கி போய்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க. அப்போது அவங்க ஒரு ஏற்ற இருக்க பார்வை பார்க்குறாங்க. அரசி, ஓ நீயெல்லாம் கிஃப்ட் கொடுக்குற பழக்கம் உனக்கு வந்துருச்சா, சரி சரி இருக்கட்டும், அப்படி நீ என்னத்தை கொடுத்துட போகிற அப்படின்னு சாதாரணமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அர்ஜுன், அந்த கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டுன்னு கூட தெரியாது, அம்மா வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே, ஐயோ அரசி நீ மாட்டதும் இல்லாமல் நானும் மாட்டினேன், நான் மாட்டதும் இல்லாமல் நீயும் மாட்டினேன், ஆனால் ஆசையாக கொடுக்குற கிஃப்ட்டை இவங்க இப்படி இலக்கரமாக பார்த்துட்டு இருக்காங்களே, என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயந்துட்டு இருக்காங்க அர்ஜுன். அப்போ மகேந்திரன் தான், சரி அரசி அதை விரிச்சு தான் பாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறாங்க. அரசியும் அந்த கிஃப்ட்டை விரித்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த பொம்மை 2 பொம்மையும் அழகாக இருக்குது. அதில் பெண் பொம்மை நகை போட்டுக்கிறத பார்த்து அந்த நகை மேலே ஆசைப்படுறாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த நகை மேலே தானே நானும் ஆசைப்பட்டேன், நான் ஆசைப்பட்ட நகை மாதிரியே இருக்குன்னு உத்து உத்து பார்க்குறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது, இதே கிரேட்டில் வைங்கன்னு சொன்னதுமே அர்ஜுனுக்கு உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் அப்படி குளிர்ந்து போச்சு. அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு தலைக்கால் புரியாத சந்தோஷம் பாட்டிக்கிட்ட வந்து சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பாட்டியும், ஆமாம் அர்ஜுன், இது வரைக்கும் உங்கள் அம்மா உன்னோட கிஃப்ட்டு எதையுமே அவள் வாங்கினதில்லை, ஆனால் இன்னைக்கு பாரு வாங்கினதும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா, எனக்கும் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா, பிடிச்சிருக்குங்கிறாங்க. அங்கே காட்டு ராஜாவும் வர்றாரு. வந்ததும் அரசிக்கு கொண்டு போய் கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அரசி நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் எதிர்பார்த்த நகை இன்னும் கிடைக்கல, அந்த ஒரிஜினல் கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன், இது அதே மாதிரி செஞ்ச டூப்ளிகேட் தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இருந்தாலும் இதுவும் அழகாக இருக்கு, ஆனால் எனக்கு ஒரிஜினல் கூடிய சீக்கிரம் வேணும்னு கேட்குறாங்க. அரசி கண்டிப்பாக அந்த பொண்ணுங்களை நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இருக்கிற நகையை நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க காட்டுராஜா. சரி அது கூடிய சீக்கிரம் நடக்கட்டும்னு சொல்லிடுறாங்க அரசி. சரி நீங்கள் கொண்டு வந்த கிஃப்ட்டை ஏ கிரேட்டில் வைக்க சொல்லிடுறேன்னு சொல்லி ஏ கிரேட்டில் வச்சுட்டாங்க. அந்த பொம்மையும் ஏ கிரேட்டில் வச்சதுனால அர்ஜுனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ இதை உடனே போய் நம்ம சாமந்தி கிட்ட சொல்லி ஆகணும்னு சாமந்தியை தேடிக்கிட்டு போகிறாங்க. அங்கே சாமந்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. அர்ஜுன் கொண்டு வந்த கிஃப்ட்டை அம்மா வாங்கியிருப்பாங்களா, இன்னும் வாங்கியிருக்க மாட்டாங்களா, இல்லை வேண்டான்னு சொல்லியிருப்பாங்களோ, இல்லையே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, கண்டிப்பாக அவங்க ரெஸ்ட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினச்சிட்டே நிறைய சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே அர்ஜுன் வந்ததும், சாமந்தி நீ எதிர்பார்த்த மாதிரியே நான் கொண்டு கொடுத்த கிஃப்ட்டை அம்மா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஏ கிரேட்டில் வச்சுட்டாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சாமந்தியை அவங்களையும் அறியாமல் கட்டி பிடிச்சிட்டாங்க. சாமந்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னது இந்த டிரைவர் தம்பி இப்படி உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டானே, என்னை இப்படி கட்டி பிடிச்சிட்டானே, ஐயோ நான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணுறானே, மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு இந்த சாமந்திக்கு வந்ததே கோபம். டேய் டிரைவர் தம்பி அப்படின்னு சொன்னதும் ஐயோ அப்படின்னு சொல்லி தள்ளி நிற்கிறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க, இருக்க இடம் கொடுத்தா நீ மடத்தையே கேட்பியா அப்படின்னு ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. அர்ஜுன் இது எதிர்பார்க்கவே இல்லை. சாமந்தி என்ன அடிச்சிட்டேங்கிறாங்க. ஆமாம் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படித்தான் நாகரிகம் இல்லாமல் நடந்துக்குவியா, தள்ளி நின்று பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி கோபமாக போயிட்டாங்க. இந்த பக்கம் அர்ஜுன், ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ இந்த பிள்ளைகிட்ட போய் நம்ம சரியாக பேசியிருக்கணும், ஏதோ கிஃப்ட் கொடுத்தாலேங்கிற ஒரு ஆர்வத்தில், அதுவும் அம்மா அது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து நான் இவளையே கட்டி பிடிச்சிட்டேன், ஆனால் இது இவளுக்கு தப்பாக பட்டிருக்குதே, நான் சந்தோஷத்தில் செஞ்சதை இவன் ஏன் இப்படி தப்பாக எடுத்துக்கிறா, இப்படி தப்பாக எடுத்துக்கிட்டாலே எப்படி சமாதானம் பண்ணுறது அப்படின்னு அர்ஜுன் யோசிக்கிறாங்க. சரி கொஞ்ச நேரம் போனால் நிச்சயமாக கோபம் தெளிஞ்சிருவா, அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிக்குவான்னு சமாதானம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. இங்கே ரோஜா வர்றாங்க. வந்ததும் அங்கே இருக்கிற மாளிகையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அடே அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமான வீடு, இதுதான் ஆதவனோட வீடா, அவங்க அம்மா அரசியை எப்படி கவர் பண்ணுமோ அதுக்கு அவங்க மனசில் இடம் பிடிச்சு காட்டுற, இவ தான் என் மருமகன்னு அவங்க வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன். ஆதவன் உன்னை வளைச்சி தான் இந்த இடத்தையே நான் வளைச்சி பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரோஜா ஒரு முடிவோடு அங்கே உள்ள நுழையிறாங்க. ரோஜாவை பார்த்ததுமே ஆதவன் ஓடி வந்ததும் ரோஜா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத அரசி கவனிச்சிடுறாங்க. கவனிச்சதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, என்னது ஆதவன் இப்படி அந்த பொண்ணுக்கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கான், அவள் யார் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக நின்றுட்டு இருக்காங்க அரசி. ஆதவன், சரி வா ரோஜா, எங்கள் அம்மாவை கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க.
போகிறாங்க. போகும்போது ஆதவன் மேடைக்கு போயிட்டாங்க. இங்கே அரசி பார்க்கறக்கு ரோஜாவும் போகலான்ட்டு போகும்போது அங்கே செக்யூரிட்டி தடுத்து நிறுத்துறாங்க. மேடம், இது எங்களோட கண்டிஷன், நீங்கள் போகக்கூடாது, மேடத்தோட அனுமதி இல்லாமல் யாரும் மேடை ஏறக்கூடாதுங்கிறாங்க. இதை பார்த்த ரோஜாவுக்கு சரியான கோபம். ஓஹோ, அரசி உனக்கு இவ்வளோ திமிரா, இரு என்னை பார்க்கறக்காகவே உன்னை வெயிட் பண்ண வைக்கிறேன், இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு நான் கண்டிப்பாக உன்னை பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு நிற்கிறாங்க ரோஜா. ஆதவன் போகிறாரு. போனதும் அரசி அந்த பொண்ணு யாருன்னு கேட்குறாங்க. நம்ம ஏரோவில் தான் வேலை செஞ்சிட்ருக்கா, நம்ம ஏர் ஃப்ளைட்டில் வேலை பார்க்குறவள இவ்வளோ தூரம் நீ வீட்டுக்கு கூப்பிடுவியா, இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லை, நம்ம தகுதி என்ன தராதரம் என்ன, போய் வேலை பார்க்குறவளை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்க, அதுவும் அவகிட்ட எல்லார் முன்னாடியும் வலிஞ்சு பேசிகிட்டு இருக்க, என்ன ஆதவன் நீயும் இருக்க அர்ஜுன் மாதிரி ஆகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அர்ஜுன் முகம் மாடுது. என்னம்மா பேசுகிறீங்கிறாங்க. ஆமாம், என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரியாதா, வேலை பார்க்குற ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து நடுவில் நிறுத்துனது மட்டும் இல்லாமல் அவள் கூட இப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்க ஆதவன், இது சரியில்லை, இது வெக்கமா இல்லையா உனக்கு, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, தகுதி என்ன, தராதரம் என்ன, இதெல்லாம் அவள் கூட பேசும்போது தெரியாமல் போச்சா அப்படின்னு அதட்டுறாங்க. இங்கே பாரு, அவளை நான் நிற்க சொல்லியிருக்கேன், அவள் திரும்ப என் பக்கத்தில் கூட வரக்கூடாது, அவளை அப்படியே அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆதவன் முகம் அப்படியே சுருங்கி போச்சு. ஐயோ, அம்மா இப்படி சொல்லிட்டாங்களா, அவகிட்ட நான் போய் எப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு அப்படியே மேடை ஏறி இருந்து இறங்கி வராங்க. வந்ததும் ரோஜா, அம்மாவா அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ அம்மா ரொம்ப பிஸியாக இருக்காங்கங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டேன், கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறல்ல இந்த அரசி, இருக்கட்டும், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக என்னை பார்க்கறக்காக இந்த அரசி காத்திருந்து தான் ஆகணும். ஆதவன் உன்னை வச்சு தான் இதை நான் நடத்த போகிறேன் அப்படின்னு மனசில் ஒரு பழி உணர்ச்சியோடவே வராங்க ரோஜா. நீ ரொம்ப சங்கடப்பட்டுக்காத, எனக்காக நான் கூப்பிட்டு நீ வந்திருக்க, ஆனால் அம்மா கிட்ட கிஃப்ட்டை கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்காத ரோஜா அப்படின்னு ரொம்பவே ஆதவன் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்ல, உங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன், அதனால் என்ன ஆதவன், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குற மாதிரி ரோஜா பேசிகிட்டு இருக்காங்க. ரோஜா ஆதவன் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக சாமண்டி வந்து ஐயோ டிரைவர் தம்பி இப்படி அடிச்சு போட்டுமேனு व्यसனம் பிடிச்சி கவலையோடு நிற்கிறாங்க. இங்கே சாமண்டியோட அம்மா தான் ரோஜாவை பார்த்து சந்தோஷத்தில் ஓடி வந்ததும் நம்ம சாமண்டி கிட்ட சொல்கிறாங்க, பெரிய பொண்ணு வந்திருக்கா, இந்த கூட்டத்தில் வந்திருக்கா, பெரிய முதலாளியோட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு